கனடாவில் ஷாப்பிங் போனால் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி சில விஷயங்களும் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று தான் இது. இதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். உங்களுக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுதுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தோன்னே எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷனோட காலை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே பேக் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அது கால் இல்லை, ஒரு ஆடு. ஒரே ஆடை இப்படி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு ஏன் இப்படி தோணுச்சு அப்படின்னா, நம்ம எதை பார்க்குறோமோ அதே மாதிரி தானே தோணும். இந்த ரீசெண்டாக அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்து பார்த்து எதை பார்த்தாலும் ஹியூமன் மீட் மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நான் அரண்டே போயிட்டேங்க. நான் வந்திருந்த கடையும் புதுசு. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய மீட்டை நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், பீஃபு போர்க்லாம் வேறு வேறு மாதிரி கட் பண்ணி பேக் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்தா அப்படியே ஹியூமனோட கால் மாதிரி இருந்தது. அப்படி தானே இருக்குது. அங்கே பாருங்கள், தை அண்ட் லெக் மாதிரி இருக்குது. ஆனால் அது கிடையாது. இது வந்து ஒரு முழு கோட்டை இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கிலோ இருந்தது. $224 போட்டு வச்சுருந்தாங்க. நான் நல்லா பக்கத்தில் போய் பார்த்தேன். அது கோட்டு தாங்க. கொஞ்சம் பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக தான் இருந்தது. ஃபுல் கோட்டை வந்து ஹெட் இல்லாமல் அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இப்படி தாங்க, சைக்கோ படம் பார்த்தா யாரை பார்த்தாலும் சைக்கோ மாதிரியே தோணும். அதே மாதிரி தான் இதை பார்த்தோன்னே ஹியூமன் மீன் மாதிரி தோணிடுச்சு. என்ன மாதிரி எத்தனை பேர் யோசிப்பீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Bye bye.